கனமழையால் ஏரி நிரம்பி மடிப்பாக்கத்தை அடுத்த கீழ்கட்டளை ருக்மணி சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் கண்ணாவிடம் கேட்கலாம். வினோத், அதிக அளவிலான மழைநீர் இப்போ ஆறு போல ஓடுகிறது. அந்த பகுதி மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் மடிப்பாக்கம் அடுத்த கீழ்கட்டளை ருக்மணி நகர். இந்த பகுதியில் பார்க்கலாம், மழைநீர் பெருக்கெடுத்து ஆறு போல ஓடுகின்றன. இந்த மழைநீர் வரக்கூடிய இந்த இடம் என்னவென்றால், மழைநீர் வடிகால்வாய் பணிகளுக்காக கட்டப்பட்ட இந்த பகுதி முழுமையாக முழுமையடையாமல் விட்டதால் இந்த மழைநீர் வெளியேறக்கூடிய இந்த பகுதி மழைநீர் வடிகால்வாய், இந்த வடிகால்வாய் முடிக்கப்படாமல் விட்டதால் அதில் வடிகால்வாய் வழியாக செல்லக்கூடிய மழைநீர் முழுமையாக சாலையில் செல்கின்றன. இந்த சாலையை பார்க்கலாம், முழுமையாகவே மழைநீராகவே காட்சி அளிக்கின்றன. இந்த மழைநீரில் மக்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இங்கு உருவாகின்றன. குறிப்பாக வீடுகளில் இருப்பவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல். ஏனென்றால் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதியில் உருவாகியுள்ளன. இந்த பகுதியில் பார்த்தால் கண்ணு கேட்ட தூரம் வரை எங்கு பார்த்தாலும் மழைநீராக காட்சியளிக்கின்றன. தண்ணீர் சாலையில் ஆர்ப்பெடுத்து ஓடுகின்றன. இந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். ஏதோ ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறக்கூடிய உபரி நீர் போன்று இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்வாயிலிருந்து தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. அலைமோதி கொண்டு ஓடக்கூடிய இந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர் கூட செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பயத்தோடு இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கடந்து செல்கின்றனர். நடந்து செல்லக்கூடியவர்கள் சுமார் 2 அடிக்கு மேல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்ற இந்த மழைநீரில் நடந்து செல்லவும் அச்சத்துடன் நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இங்கு உருவாகின்றன. இந்த காட்சியை பார்க்கலாம். இது மற்றொரு இணைப்பு இடம். மழைநீர் வடிகால்வாய் கட்டப்பட்டு அது முடிக்காமல் விட்டப்பட்ட இந்த இடத்தில் சாலையில் ஓடக்கூடிய இந்த மழைநீர் கால்வாய் உள்ளே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அளவுக்கு இந்த சாலையில் பெருக்கெடுத்து மழைநீர் ஓடுகின்றன. எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த கீழ்கட்டளை ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் இந்த பகுதியில் சாலை வழியாக இந்த பகுதிக்கு ஓடக்கூடிய ஒரு நிலை வருவதாகவும் பல ஆண்டுகளாக இதே நிலையில் இருப்பதால் இப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதில் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் இந்த மழைநீரில் நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றன. சிலர் இந்த மழைநீர் தத்தளித்து கீழே விடக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றன. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பெண்கள், சிறுவர்கள் யாரும் இந்த சாலையில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளன. சுமார் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி உள்ளதால் மிகவும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். காயத்ரி. வினோத், அந்த பகுதி மக்களால வெளியில வர முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ ஏரியோட உபரி நீர் இந்த பகுதியில வர்றது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற கவனம் அதிகாரிகளுக்கு சென்றிருக்கா? யாராவது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? எதனால இந்த பகுதியில இந்த மழைநீர் போகக்கூடிய பாதை மூடப்படாம இருக்கு? நிச்சயமாக இந்த பகுதியில் சுமார் 15 வருடத்துக்கு மேலாக இந்த சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவது ஒரு வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. இப்பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் எப்பொழுது மழை பெய்தாலும் சாலையில் மழைநீர் ஓடுவது வழக்கமான ஒன்றுதான். இது பல ஆண்டுகளாகவே நிலவி வருகின்றன. அதனால இந்த ஒரு நிரந்தர தீர்வு என்னவென்றால், இதுக்கு மேலே உள்ள ஏரி மதகு கட்ட வேண்டும். மதகு கட்டினால் இந்த மழைநீர் வெளியேறாது, சாலையில் ஓடாது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்தனர். அதே போல் தற்போது அந்த மதகு கட்டும் பணியானது அந்த ஏரியில் நடைபெற்று வந்தாலும் இந்த பகுதியில் அதிக அளவு கொஞ்சம் மழை பெய்ததாலும் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நடைபெறாமல் ஆங்காங்க விடுபட்டதாலும் இந்த மழைநீரானது சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. இங்க நாம் காட்சியை பார்க்கலாம். ஒரு பெண்மணி ஒருவர் சாலையில் நடந்து கூட வர முடியாமல் நடந்து வரக்கூடிய ஒரு சூழல். ஏனென்றால் சாலை முழுவதுமாக மழைநீராக காட்சியளிக்கின்றன. அந்த சாலையில் தத்தளித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதி மக்களுக்கு நிலை வருகின்றன. மிகவும் அச்சத்துடன் இந்த மழைநீர் தேங்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இங்கு நிலை வருகின்றன. தண்ணீர் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து ஓடுகின்றன. சாலையா இது குளங்கள் ஏரி இருக்கும் இடமா என்ற ஒரு தெரியாத அளவிற்கு அதிக அளவு மழைநீர் இங்க தேங்கி சாலையில் ஓடுகின்றன. காயத்ரி. நன்றி வினோத், தற்போதைய விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.